ராவணனின் வரலாறு இறுதி பகுதி. ராவணனை பத்தி இவ்வளவு விவரங்களை எடுத்து கூறிய அகஸ்திய முனிவர் ராவணன் இந்திரனை எதிர்க்க துணிந்த நிகழ்ச்சியையும் இப்போ ராமர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பலரை வெற்றி பெற்ற ராவணன் இந்திரலோகத்தை அடைஞ்ச உடனே இந்திரன் ரொம்ப கவலையாயிட்டாரு. உடனே விஷ்ணு கிட்ட போயிட்டு, இவ்வளவு வரங்களை பெற்ற ராவணனை நான் எப்படிதான் அடக்கிறது, அவனை நீங்க தான் வீழ்த்தணும்னு முறையிட்டாரு. தன்னுடைய சக்தி பற்றி மிதமிஞ்சிய கர்வத்துல ராவணன் இருக்கிறான். அதனால அவன் செஞ்சுட்டு வர தீமைகளை கணக்கிலேயே எடுக்க முடியாது. நேரம் வரும்போது அவனுடைய முடிவுக்கு நானே காரணமாவேன் அப்படின்னு இந்திரனை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ இந்திரனோட கட்டளையை ஏற்று ராவணனையும் அவனுடைய படைகளையும் எதிர்த்து தேவர்கள் போர் புரிய ஆரம்பிச்சாங்க. தேவர்களை எல்லாம் விரட்டி அடிச்சிட்டு இருந்த ராவணனுடைய பாட்டன் சுமாலி இறுதியில அந்த போர்ல உயிரிழந்துடுறாரு. இத பார்த்து கொதித்த ராவணனுடைய மகன் மேகநாதன் யுத்த காலத்தோட மத்தியில தன்னை நிறுத்தி தேவர்களை பெரும் தாக்குதலுக்கு உள்ளாக்கினாரு. மேகநாதன் செஞ்ச கடுமையான போரை தாங்க முடியாத தேவர்கள் சிதறி ஓடுனாங்க. இந்திரனுடைய மகன் ஜெயந்தனை புலோமா அப்படின்ற ஒரு அரக்கன் கடத்தி கடலுக்கு அடியில கொண்டு போய் வச்சுட்டாரு. இந்த காரணத்தினால இப்போ இந்திரனை நேரடியா போர்ல இறங்க வேண்டியதா ஆயிடுச்சு. இத பார்த்த ராவணன் மேகநாதனை பின்னுக்கு தள்ளிட்டு அவனே முன்னாடி நின்று இந்திரனை எதிர்த்து போர் புரிஞ்சாரு. கும்பகர்ணனும் கையில கிடைச்ச ஆயுதத்தை எல்லாம் எடுத்து தேவர்களை கடுமையா தாக்கிட்டு இருந்தாரு. இந்திரனோட தாக்குதலை தாங்க முடியாம ராட்சசர்கள் நாலு புறமும் சிதறி ஓடிட்டாங்க. தன்னுடைய படைக்கு நேர்ந்த கதியை பார்த்த ராவணன் ரொம்ப கோபம் கொண்டு இந்திரனை தாக்குறதுக்காக அவனை நோக்கி ஓடினான். ரெண்டு பேரும் ஒருத்தர் எதிர்த்து சண்டை போட்டப்போ ஒரு பெரிய அம்பு மழையே பொழிஞ்சது. ராவணனுடைய படை மேலும் அழிவை சந்திச்சுக்கிட்டே இருந்தது. இதனால கோபம் கொண்ட ராவணன் தன்னுடைய தேரோட்டிய பார்த்து, எதிரியோட படைக்குள்ள தேரை செலுத்து, யாரும் பார்க்காத வீரத்தை இன்னைக்கு நான் காட்ட போறேன், அந்த இந்திரனையும் அவனை சூழ்ந்து நிக்கிற தேவர்களையும் கொல்லாம நான் இன்னைக்கு திரும்ப மாட்டேன்னு கர்ஜிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ ராவணனுடைய தேர் தேவர்களுடைய படைக்குள்ள புகுந்துருச்சு. ஒரு பெரிய கடல் அலை வர்றது மாதிரி சீறி வந்துட்டு இருந்த ராவணனை பார்த்த இந்திரன், இந்த ராவணன் வாங்கியிருக்கிற வரங்களுடைய காரணமா இவனை நம்மளால கொல்ல முடியாது, அதனால உயிரோடு அவனை சிறை எடுக்கணும்னு தேவர்களுக்கு கட்டளை இடுறாரு. இப்போ தேவர்களோட படைக்குள்ள புகுந்த ராவணனை பல தேவர்கள் சூழ்ந்துட்டு அவனை சிறை எடுக்க முயற்சி பண்றாங்க. இப்படி தேவர்களோட படைக்குள்ள புகுந்த ராவணனை பல தேவர்கள் சூழ்ந்துட்டதுனால தன்னுடைய ராட்சச படையிலிருந்து ராவணன் முழுதா தனிமைப்படுத்தப்படுறான். ராவணனோட இந்த நிலைமையை பார்த்து கோபம் கொண்ட மேகநாதன் தன்னுடைய மாயா சக்தியை பயன்படுத்தி கண்களுக்கு புலப்படாத தன்மையை அடைஞ்சு இந்திரனை நோக்கி பாஞ்சு ராவணன் சிறைப்படுறதுக்கு முன்னாடி இந்திரனை சிறை எடுத்துட்டாரு. தந்தையே, போர் முடிவுக்கு வந்துடுச்சு, நாம வெற்றி அடைஞ்சிட்டோம். இந்திரன் சிறைப்படுத்தப்பட்டதுனால தேவர்களுடைய கர்வமும் அழிஞ்சுது. 3 உலகங்களையும் இனி நீங்களே ஆட்சி செய்யலாம். இப்பவே நாம இலங்கைக்கு திரும்பி செல்லலான்னு ரொம்ப பெருமையோட ராவணனை பார்த்து மேகநாதன் சொல்றாரு. இதனால ரொம்ப மனமகிழ்ந்த ராவணன், நம்ம குலத்துடைய பெருமையை உயர்த்துறதுக்காக வந்திருந்தா நீனு, தேவர்களையும் அவங்களுடைய தலைவனாகிய இந்திரனையும் வெற்றி பெற்றது நீதான், அதனால அவனை உன்னோட தேர்லையே வச்சு இலங்கைக்கு கொண்டு போ, மற்றவங்களும் நானும் உன்னை பின்தொடர்ந்து வரோன்னு ரொம்ப பெருமையோட சொல்லி அந்த இடத்தை விட்டு எல்லாரும் புறப்பட்டாங்க. இப்படி இந்திரன் சிறையெடுக்கப்பட்டதால கவலை அடைஞ்ச தேவர்கள் பிரம்மதேவரோட தலைமையில இலங்கைக்கு போய் ராவணனை சந்திக்கிறாங்க. பிரம்மதேவன் ராவணனை பார்த்து சமாதானமா பேச தொடங்குறாரு. உன்னுடைய மகனுடைய வீரத்தையும் பராக்கிரமத்தையும் பார்த்து நான் ரொம்ப வியப்படைகிறேன். அவன் உனக்கு நிகரானவன்னு சொன்னா கூட போதாது, உன்னையும் அவன் மிஞ்சிட்டான். மூவுலகத்தையும் வெற்றி பெற்றவனா உன்னை மாற்றினதே உன்னுடைய மகன் தான். இந்திரனையே வெற்றி பெற்றதுனால உன்னுடைய மகன் இன்னையிலிருந்து இந்திரஜித்னு அழைக்க படுவான். அவனை யாராலும் வெற்றி பெற முடியாது. அதனால இனிமே உனக்கு யாரை பத்தியும் அச்சம் இருக்கிறதுக்கு நியாயம் இல்லை. இப்போ இந்திரனை நீ விடுதலை செய்யணும்னா தேவர்கள் அதுக்கு பதில் என்ன செய்யணும்னு நீயே சொல்லுன்னு கேக்குறாரு. இப்படி பிரம்மதேவன் ராவணனை பார்த்து பேசிட்டு இருக்கும் போது இந்திரஜித் பிரம்மதேவரை பார்த்து சொல்றாரு, இந்திரனை நாங்க விடுவிக்கணும்னா எனக்கு இரவா தன்மை வேணும்னு கேக்குறாரு. இப்படி வரம் கேட்ட இந்திரஜித்தை பார்த்து பிரம்மதேவன் சொல்றாரு, நீ கேட்குற வரம் மனிதர்களுக்கோ பறவைகளுக்கோ மிருகங்களுக்கோ இல்லை வேற எந்த ஜீவராசிகளுக்கோ கிடைக்கக்கூடியது கிடையாது, அதனால வேற ஏதாவது வரத்தை கேளுன்னு சொல்றாரு. இந்திரஜித் இப்போ பிரம்மதேவரை பார்த்து,
போர்ல எதிரிகளை சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு யாகம் நடத்துவேன். எனக்கு அந்த வேள்வி தீயிலிருந்து ஒரு ரதம் வரணும். அந்த ரதத்துல அமர்ந்து நான் போர் செய்யற வரைக்கும் நான் யாராலும் தோக்கடிக்க முடியாதவனா இருக்கணும். யாகம் செய்யாம நான் போர் புரிஞ்சா மட்டுமே எனக்கு மரணம் வரணும். மற்றவங்கள மாதிரி நான் தவம் செஞ்சு இந்த வரத்தை கேட்கல, என்னுடைய வீரத்தினால இந்த வரத்தை கேட்கிறேன்னு பிரம்மதேவனை பார்த்து சொல்றாரு. இப்போ இந்திரஜித்துக்கு இந்த வரத்தை கொடுத்து இந்திரனை விடுவிச்சு பிரம்மதேவர் அழைச்சிட்டு போயிடுறாரு. அகல்யா நீ நாடியதுனால கௌதம மகரிஷி கொடுத்த சாபத்துடைய விளைவை தான் இன்னைக்கு நீ அனுபவிச்ச. நீ செஞ்ச அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா மகாவிஷ்ணுவை துதி செஞ்சு யாகம் செய்யன்னு இந்திரனை அனுப்பி வச்சாரு. இப்படிப்பட்ட பராக்கிரமம் படிச்ச இந்திரஜித், ராவணன் இவங்களையெல்லாம் நீ போர்ல தோக்கடிச்சு உன்னுடைய வீரத்தை நிலைநாட்டி தான் இந்த அயோத்திக்கு மன்னனா முடிசூடி இருக்கன்னு ராமரை பார்த்து அகஸ்திய முனிவர் வாழ்த்தினாரு. இது மட்டும் இல்ல, ஒரு முறை வாலியை எதிர்த்து போர் புரிஞ்ச ராவணனை வாலி தன்னுடைய கை எடுக்கல சொருகிக்கிட்டு ஆகாய மார்க்கமா தாண்டி பெரிய பெரிய கடல்களையே கடந்து வந்தான். வாலியோட அபாரமான சக்தியை பார்த்து வியந்து போன ராவணன் வாலிய தன்னுடைய நண்பனாக்கிக்கிட்டான். இப்படிப்பட்ட வாலியையும் நீ போர்ல ஜெயிச்சன்னு ராமரை பார்த்து மகிழ்ச்சியோட ஆசிர்வாதம் பண்ணாரு அகஸ்திய முனிவர். உத்தரகாண்ட பகுதியில ராமர் கிட்ட அகஸ்திய முனிவர் சொன்ன ராவணனுடைய வரலாறு இதோட நிறைவடையுது.